இது கடவுள் இருக்கிற இடம், கோவில். இங்க உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு என்ன வேலை? பொழுது போகலனா பாக்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. சாமி கும்பிடுறவங்க தினமும் இங்க வரலாம், இங்கே குடி இருக்கலாம். எங்க அப்பா உங்ககிட்ட அடமானம் வச்ச எங்களோட வீடு எங்க தாத்தா கட்டினது. எனக்காக அவங்க விட்டுட்டு போன ஒரே ஒரு சொத்தே அந்த வீடு தாங்க. அந்த பொண்ணையும் போய் பாப்போம் மாப்ள. மாமா மாப்ள போய் பார்த்துட்டு வருவோம். அதனால என்ன தப்பு இருக்கு? பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லி ஏதாவது சாக்கு போக்கு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஏதாவது சொல்லிட்டு வந்துருவோம். மாமா உனக்கு நான் இருக்கேன்டா. அந்த பொண்ணு தான் மருமகளா வரணும்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. வாழ்க்கையில முதல் முறையா என் பேச்சை கேட்டீங்க. அது அந்த கடவுளுக்கே பொறுக்கல. பழம் நழுவி பால்ல விழும் நினைச்சேன். பழம் பழுக்காமலே போயிடுச்சு. உங்களுக்கு என்ன வேணும்? யார பார்க்கணும்? உங்க வம்புக்கு மாரியம்மா தான் கிடைச்சாளா? நான் என்ன செஞ்சேன்? பொழுது போலியேன்னு இந்த பக்கம் வந்தேன். மாரியம்மா வந்தா அவகிட்ட பேசினேன், அவ்வளவுதான். ஏன் நான் இங்க வருது உங்களுக்கு பிடிக்கலையா? இது கடவுள் இருக்கிற இடம், கோவில். இங்க உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு என்ன வேலை? பொழுது போகலனா பாக்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. சாமி கும்பிடுறவங்க தினமும் இங்க வரலாம், இங்கே குடி இருக்கலாம். ஆனா விதண்டாவாதம் பண்றவங்களுக்கு இது இடம் இல்ல. எனக்கு பிடிச்சமானவங்களை பார்க்க நான் வந்திருக்கேன். மத்தபடி வாதமோ விவாதமோ பண்ண நான் இங்க வரலையே. கிட்னி கெட்டு போனவங்களுக்கு வேற கிட்னியை கொடுத்து காப்பாத்தலாம். மூளை கெட்டு போனவங்களுக்கு வேற மூளை கொடுத்து காப்பாத்த முடியுமா என்ன? உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதா? இருந்தாலும் கேட்டுதான் தீரணும். கேக்குறேன். ஏன்னா இது கோவில். பரமேஸ்வரனும் அகிலாண்டேஸ்வரியும் இருக்கிற இடம். உங்களுக்கு அவங்களெல்லாம் பத்தி தெரியுமோ தெரியாதோ? கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க கோயில் இருக்கிற இடத்த தேடி வந்திருப்பீங்க. நீங்க தெய்வத்தை தேடி வந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அதுக்கெல்லாம் அர்த்தமே தெரியாத நீங்க யார தேடி வந்திருக்கீங்க? மனுஷங்களை தேடி வரக்கூடாதா? சொன்னா அவங்க யாருன்னு நான் காட்டுவேன். நீங்க தேடி வந்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா? இங்க நீங்க யாரை தேடி வந்திருக்கீங்களோ அப்படித்தான் நான் எனக்கு தேவையானவங்களை தேடி வந்திருக்கேன். நான் இங்க தெய்வத்தை தேடி வந்திருக்கேன். அந்த தெய்வம் உங்களுக்கு தெரிஞ்சவரா தெரியாதவரா? தெய்வத்தை எனக்கு தெரியும். என்னையும் தெய்வத்துக்கு நல்லா தெரியும். என்ன பத்தி எல்லா மனுஷங்களுக்கும் தெரியும். ஆனா எனக்கு ஒருத்தியை மட்டும் தெரியும். நீங்க சொல்ற தெய்வம் கண்ணுக்கு தெரியாது. ஆனா நான் சொல்ற ஒருத்தி இனிமே எப்பவுமே என் கண்ணுக்கு தெரியவா. ஏமாமா தோட்டத்து வேலையெல்லாம் செய்ய உங்களுக்கு வேற ஆளே இல்லையா? உங்களுக்கு எதுக்கு மாமா இந்த வீண் வேலை? மாப்ள இப்போ நம்ம உடம்ப நாமளே குளிப்பாட்டி சுத்தப்படுத்திக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் இது நம்ம வீடு, நம்மளோட தோட்டம். எப்பவுமே நம்ம வேலையை செய்யறதுக்கு தயங்கவே கூடாது, சோம்பேறித்தனமும் படக்கூடாது. நம்ம முனியா இருக்கான்ல, அவன் வீட்டோட கொஞ்சம் வெளியே போறேன்னு சொன்னான், சரின்னு அனுப்பிச்சு விட்டேன். அவன் இல்லைங்கிறதுக்காக வேலையெல்லாம் அப்படியே போட்டுற முடியுமா? சுய உணர்வுன்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் மாப்ள நம்ம கிராமங்கள்லாம் இன்னும் செழிப்பா இருக்கு. அப்போ நிலத்துல இறங்கி ஏர்லாம் கூட ஓட்டுவீங்களா? நிலம் நீருன்னு உள்ளவங்களுக்கு இந்த வேலையெல்லாம் தெரியும். இந்த வேலையெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் மிராஸ்தாராவே இருக்க முடியும். நம்ம கலப்பைய கையில் எடுக்கலன்னு வச்சுக்க, அகப்பையில சோறு வராத மாப்ள. ஆமா மாமா, நேர்ல பார்க்கும் போதுதான் என்ன மாதிரி படிச்சவங்களுக்கும் நிதர்சனமா தெரியுது. என்ன மாதிரி டாக்டர்களோ இன்ஜினியர்களோ இல்ல அரசியல்வாதிகளோ எல்லாரும் சாதாரணமாமா. உழவம் மட்டும் வயக்காட்டுல கலப்பைய பிடிக்கலன்னா கண்டிப்பா மனுஷங்களோட இறப்பையே காணாம. புரிஞ்சா சரிதான் மாப்ள. ஆமா, மாமாவை தேடிக்கிட்டு நீ எதுக்கு இவ்வளவு தூரம் வந்த?
ஒரு தகவல் கொடுத்திருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேன்ல. ஆம், வருவீங்க மாமா. ஆனா மனம் திறந்து பேச முடியாது. என்ன மாப்ள? இல்ல மாமா, நம்ம ஊர் வல்லம்படுகை போற வழியில ஒரு சிவன் கோயில் இருக்கு. ஆமா இருக்கு. அந்த கோவில் கமிட்டியில நானும் ஒரு ஆளு. நீ ஏன் அங்க போன? இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? உனக்கும் கோயிலுக்கும் ரொம்ப தூரமாச்சே. ஒரு வேலையா போயிட்டு வரும்போது வழி தவறி அந்த பக்கம் போயிட்டேன். சரி போயிட்ட, அப்புறம் என்ன சொல்லு. அங்க ஒரு தியான மண்டபம் இருக்குல்ல. ஓஹோ, அதை அதான். கேக்குறியா? ஆமா, வாரமான வெள்ளிக்கிழமையும் பிரதோஷன நாட்கள்லயும் தியானம் பண்றது வழக்கம். இன்னைக்கு கூட பிரதோஷம் தான், அங்க தியானம் நடந்துட்டு இருக்கு. அங்க ஒரு பொண்ணு பார்த்தேன். குத்து விளக்கு ஏத்தி வச்ச மாதிரி அவ முகம் பிரகாசமா இருந்தது மாமா. மாமா, அவளை பார்த்ததுல இருந்தே எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மாமா. அட்ரஸ் அக்க காதல் ரவுஸ்னு சொல்லுமாப்ளே. இன்ஃபேக்ட் கொஞ்சம் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் மாமா. இப்ப கூட அவளை தான் நான் கோயில்ல பார்த்துட்டு வரேன் மாமா. ஏன் பேசிட்டு கூட வரேன். அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றேன். இந்த மாமன் உனக்காக அந்த பொண்ணுட்ட தூது போறேன்டா. மாப்ள, என் அக்கா பையனுக்காக இந்த தாய் மாமன் இதை கூட செய்யலன்னா நான் உன் மாமனா இருந்து என்ன பிரயோஜனம்? வேற யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டு பொண்ணை பார்க்கணும்னு அம்மா அப்பா சொல்றாங்களே மாமா. அந்த பொண்ணையும் போய் பாப்ப மாப்ள. மாமா, மாப்ள போய் பார்த்துட்டு வருவோம். அதனால என்ன தப்பு இருக்கு? பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லி ஏதாவது சாக்கு போக்கு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஏதாவது சொல்லிட்டு வந்துருவோம். மாமா உனக்கு நான் இருக்கேன்டா, கவலைப்படாத. ஆ. எனக்கு அவசரமா ஒரு வேலை இருக்கு, ஆ. போயிட்டு வந்துடுறேன். ஆ. நீ வீட்டுக்கு போயிரு. என்ன பேசிட்டு இருக்காங்க? அத பாடுறா, உங்க அம்மாவும் அத்தையும் நிக்கிறாங்கடா. உங்க அத்தையை கூட நான் சமாளிச்சிருவேன்டா, ஆனா எங்க அக்காவை சமாளிக்க முடியாது. வந்துடுறேன். மாமா, மாமா. என்ன இப்படி ஓடுறாரு? என்னடா என்ன திருதிரன் முழிக்கிற? ஆம்பாடு நழுவிட்டு ஓடுறான் என்ன? இல்லம்மா, நாங்க பேசினதையெல்லாம் நீங்க கேட்டீங்களாம்மா? டேய், என்னடா பெருசா பேசிட்டு இருக்க போறீங்க? மாமனும் மருமனுக்குள்ள என்ன பெரிய ரகசியமா? அத நான் கேட்பேனா? எனக்கு என்ன நாகரிகம் தெரியாதா? அப்போ நாங்க பேசினதை நீங்க டேய், கேட்கல. என்னடா நீ நை நைனுவ, அவன் கை கைன்னு ஏதாவது சொல்லியிருப்பான். ஒன்னும் கேட்கல போடா. தேங்க்யூமா. ம்? அப்பா மாதிரியே லூசா இருக்கான் பாரு. வா. மேடம், ஷியாம்லா மேடம் இருக்காங்களா? லலிதா, என்ன கவி? எம்டியை பார்க்கணுமா? வர சொல்லு. போங்க. மேடம், எஸ், சொல்லுங்க. என் பேரு சுந்தர். ஏற்கனவே இந்த கம்பெனியில் மிஷின் மேனா வேலை பார்த்த தனக்கோடியோட பையன்னு சொன்னா மேடத்துக்கு தெரியும். ஓகே, 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. மேடம், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு மேடம். உள்ள அனுப்பு. ஓகே, நீங்க போய் பார்க்கலாம். போங்க. தேங்க்ஸ். மே கமின் மேடம்? கம் இன். Sit down. பரவாயில்ல மேடம். உங்க பேரு? சுந்தர். சுந்தரா? ஓ. சொல்லு, என்ன வேணும்? நான் உங்க கம்பெனியில் வேலை செஞ்ச தனக்கோடியோட சன், ரைட்? நேத்து எங்க வீட்டுக்கு உங்க மேனேஜர் சீதாராமன் வந்தாரு. அவர் தெளிவா எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிருப்பாரே. ஆ, Then what you are going to do? அதை பத்தி தான் மேடம் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். என்ன பேச போற? எங்க அப்பா வாங்கின ஃபினான்ஸை திருப்பி தர முடியாது. அந்த வீட்டை நீங்களே வச்சுக்கோங்க. கை செலவுக்கு ஏதாவது கொடுத்தா வாங்கிட்டு போயிடுறேன். அப்படிதானே சொல்ல போற, இல்லையா சுந்தர்? இல்லைங்க மேடம். பின்ன
என் வீட்டை நானே மீட்க போறேன். எப்படி? உங்களுக்கு சேர வேண்டிய அவ்வளோ பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டா என் வீட்டை எனக்கே கொடுத்துருவீங்களா மேடம்? சரி, இப்ப அமௌண்ட் எடுத்துட்டு வந்திருக்கியா? இப்போ இல்லை மேடம். பின்ன எப்போ? கூடிய சீக்கிரம். அதான் சுந்தர், எப்படின்னு கேக்குறல்ல. எங்க அப்பா உங்ககிட்ட அடமானம் வச்ச எங்களோட வீடு எங்க தாத்தா கட்டினது. எனக்காக அவங்க விட்டுட்டு போன ஒரே ஒரு சொத்தே அந்த வீடு தாங்க. அந்த வீட்டில் தான் என் பரம்பரை பூரா வாழணும் மேடம். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட. இத பாரு சுந்தர், சும்மா வள வளன்னு பேசிட்டு இருக்காத. இந்த மாதிரி வசனம்ல கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு எனக்கு. இப்ப நடக்க போறது சொல்லு சுந்தர். உங்க அப்பா என்கிட்ட வாங்கினது 20 lakhs. அதுக்கு வட்டியும் சேர்த்தா டபுள் மடங்காகும். இவ்ளோ அமௌண்ட் எப்படி தர போற? சொல்லு, என்ன செய்ய போற? மேடம், என்னால் எப்படியும் அந்த கடனை அடைக்க முடியும். எங்க அப்பா வாங்கின கடனுக்கு வட்டியையும் சேர்த்து என்னால் கட்ட முடியும் மேடம். ப்ளீஸ், இன்னும் ஒரே ஒரு வருஷம் டைம் கொடுங்க மேடம். உங்க கடனை நான் அடைச்சிடுறேன் மேடம். உன்னால நிச்சயமா முடியுமா? ஷோர் மேடம். You may go. சுந்தர், ஆ? அதுக்காக நீ அந்த வீட்ல இருக்கணும்னு நினைக்காத. இழந்த வீட்டை மீட்கணும்னு நினைக்கிற உன் துணிச்சலை நான் பாராட்டுறேன். அதுக்காக நீ அதே வீட்ல காலம் பூரா இருக்க முடியாது. நீ இருக்க விட்டா உன் முயற்சிக்கு அது தூண்டுதலா இருக்காது. அதனால கோர்ட் ஆர்டர் வாங்கி எப்ப வேணாலும் நான் அந்த வீட்டுக்கு சீல் வைப்பேன். நான் உன்னை பயமுறுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்லல. நீ பணம் கொடுக்கற வரைக்கும் அந்த சீல் அப்படியே தான் இருக்கும். ஓகே, யூ கேன் கோ நவ். ஓகே மேடம். இதோ பாருங்க, இங்க கார்ல நிக்க கூடாது. காரை அந்த பக்கம் கொண்டுட்டு போய் விட்டுருங்க. சரி, ஒரு பெரிய மனுஷி சொல்லுது கேப்போம். ஓரமா போய் விடுப்பா. காரை அப்படி கொண்டு போய் நிறுத்திக்கப்பா. நீங்க இந்த பக்கம் வாங்க பெரிய மனுஷி. கார் போட்டோம், வாங்க. எடுப்பா. ஏங்க பரவாயில்லைங்க, இந்த பொண்ணு இந்த வயசுலயே கார் பார்க்கிங் வேலையெல்லாம் பாக்குது. ஏமோ, என்ன பார்த்தா இங்க கார் பார்க்கிங் வேலை செய்யற மாதிரி தெரியுதா? இது கோவில் உத்தரவுமா, அதான் சொன்னேன். சும்மா இருக்கிற நேரத்துல கோவில் வேலை செஞ்சா உங்களுக்கு கிண்டலா இருக்கா? ஓ சாரிம்மா, தப்பா அவ சொல்லிட்டா. உன்னை பத்தி அவளுக்கு முழுசா தெரியாது. அது அது எது? அது ஓ சரி சரி, போலாமா. இதுக்கு மேல நாம சரியான வாயாடியா இருப்பா போல இருக்க. அங்க என்ன சத்தம்? ஒண்ணும் இல்லடியம்மா, நீ சமத்துன்னு சொன்ன. ஆ, அது तत्पूर्णिराजनौ दर्शयामि गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः गुरवे सर्वलोकानां निषदेवरोगिणां नितये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः देवानां च ऋषीणां च गुरुकाञ्चन सन्निधौ भूतं तु लोकेशं तं नमामि बृहस्पतिं दक्षिणामूर्तिं एकहारति कर्पूरनिराजनौ दर्शयामि नीराजनन्तराजमणि நல்லா இருக்கம்மா. ரொம்ப லட்சணமா இருக்கால்ல. ஆமா. वेदा पुष्पवान् प्रजावान् पशुवान् भवति एवं वेदा योपामायतनं वेद हायतनवान् भवति शतमानं भवति साय पृष्यतेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठते. அம்மா, இப்படியே நீ தனியா கோவிலுக்கு வந்து சுவாமி கும்பிடுறத விட ரொம்ப சீக்கிரத்துல
கல்யாணத்தை பண்ணிட்டு உங்க ஆத்துக்காரரோட வந்து சுவாமியை சேவிச்சுண்டா இன்னும் நல்லா இருக்கும். யார் பேருக்கு அர்ச்சனை? சுவாமி பேருக்கே பண்ணிடுங்க. அஸ்ய யஜமானஸ்ய சக குடும்பஸ்ய க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜய ஆயுஹோ ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் தர்மார்த்த காமி மோட்ச சதுர்வித பல புருஷார்த்த. என்னங்க என்னங்க காணுங்க? இங்க நின்னுட்டு இருந்த அந்த பொண்ணு எங்க போயிருப்பா? பிரகாரத்தை சுத்த போயிருக்குமா? சரி வாங்க போய் பார்க்கலாம். இரு, அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு போயிருவான். ஆ, ஆ. 100 ரூபா கொடுங்க. 100 ரூபாயா? 100 ரூபா கொடுங்க. ஆயுஷேவேந்திரியே பிரதிஷ்டதி. வாங்க 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 சீக்கிரம். அழகா இருக்காங்க. ரொம்ப சாந்தமான பொண்ணா இருப்பான்னு நினைக்கிறேன். ஏய் வா. ஏங்க ஆ, நாம பார்த்தோமே அந்த பொண்ணு தானே? அர்ச்சகர் இந்த பொண்ணுகிட்ட தானே பேசிட்டு இருந்தாரு. நான் பொண்ணு மாத்தி பார்க்கலையே. இப்ப நான் மட்டும் வேற பொண்ணா சொன்னேன்? அதே பொண்ணு தான். வாங்க போயிட போறா. என்னடி அதுக்குள்ள சாமி கும்பிடுற? இல்லத்த 9 சுத்து சுத்திட்டேன். அதான் 8 முறை தாண்டி சுத்தி இருக்க. நான் தான் எண்ணுனேன். இல்லத்த நான் கரெக்டா 9 சுத்து இல்லடி, சுத்திட்டேன். நான் தான் எண்ணிட்டு வரேனே. ஏன்டி போய் சொல்ற? இல்லத்த, மறுபடியும் அது- 9 சுத்து சுத்திரி. அதத்த. சுத்து. இல்லத்த நான் கரெக்டா தான் சுத்திட்டு வந்தேன். என்னாச்சு? என்ன பிரச்சனை? இவங்க என் அத்தை நான் 9 சுத்து சுத்திட்டேன் ஆனா 8 சுத்துன்னு சொல்றாங்க. நான் சொன்னா நம்ப மாட்டேன்றாங்க. ஏய், அப்ப நான் சொன்னது பொய்யங்கிறியா? இப்படித்தாமா வீட்டுல 5 ரூபாய் கொடுத்துட்டு 10 ரூபாய் கொடுத்தேன்னு சண்டை போடுவா. இது பாருங்க, கோயிலுக்கு வந்து இப்படியா சண்டை போடுறது? நவகிரகத்தை எத்தனை முறை சுத்தணுங்கிறத கணக்கு வைக்க கூடாது. எத்தனை முறை நல்லது செஞ்சோங்கிறத எண்ணிக்கிட்டே சுத்தணும். இல்ல இனிமே தப்பே செய்ய மாட்டேன், நவகிரகங்களே என்னை காப்பாத்துங்கன்னு மனசார வேண்டிக்கணும். 9 முறை சுத்திட்டா மட்டும் நவகிரகங்கள் நம்மள காப்பாத்தாது. நல்ல மனசோட ஒரு முறை சுத்தினா கூட போதும். இதுக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அமைதிக்காக தானே கோயிலுக்கு வரும். அருள் தானா கிடைக்கும். சரிம்மா, இப்படி விளக்கமா சொன்னா நாங்க ஏன் சண்டை போட போறோம்? நீ வாமா. வா. வா. ஏங்க ஆ, இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா அஷ்டலட்சுமியே வந்த மாதிரி இல்லைங்க? ஆமா ஆமா, உண்மையிலேயே இந்த பொண்ணு மருமகளா வந்தா நம்ம கொடுத்துதான் வச்சிருக்கணும் ராஜாமணி. ஆனா அது யார் வீட்டு பொண்ணுன்னு தெரியலையே. இது அஷ்டலட்சுமி மாத்திரம் இல்ல ராஜாமணி, மகா சக்தி மாதிரியே தெரியுதா. எங்கங்க அதுக்குள்ள அந்த பொண்ணை காணோம்? வாமா, வா வா, பாத்தரலாம், வா பாத்தரலாம். சீக்கிரம் வா. ஆ, ஆ. போயிட்டு வரேன். என்னங்க பாய் கிளம்பிட்டா? மரிமா. பாய் பாய்க்கா. பாய். என்னங்க பண்றது? பொறு. என்னங்க போட்டு போயிட்டே இருக்கா? பிச்சைக்காரனு கூட மனசு வந்து நீ 10 பைசாவை போட மாட்ட. அர்ச்சனை தட்டுல நீ மனசு வந்து 100 ரூபாய் போடும்போதே நான் நினைச்சேன், ராஜாமணி காரணம் இல்லாம பணத்தை போட மாட்டாளேன்னு. காரணம் இருந்தும் அது கை கூடலையே. நான் சொன்ன சொல்லு கட்டுப்பட்டு அந்த பொண்ணு தான் மருமகளா வரணும்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. ஆ, வாழ்க்கையில முதல் முறையா என் பேச்சை கேட்டீங்க. அது அந்த கடவுளுக்கே பொறுக்கல. பழம் நழுவி பால்ல விழும் நினைச்சேன். பழம் பழுக்காமலே போயிடுச்சு. இப்ப அந்த பழம் பழுக்கணும், அவ்வளவுதானே?